ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு பொங்கல் பரிசு தொகுப்பை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 2026க்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக தமிழக அரசு என்னென்ன திட்டங்களை வச்சுருக்காங்க, என்னென்ன பொருட்கள் எல்லாம் கொடுக்க போகிறாங்க, ரொக்க பணமாக எவ்வளோ காசுகள் கொடுக்க போகிறாங்க, அதை பற்றின தமிழக அரசு என்ன அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க, என்னையிலிருந்து இதற்கான டோக்கன்கள் வழங்கப்படும், யார் யாருக்கெல்லாம், முக்கியமாக எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் இது கிடைக்க போகுது, ஸோ பொங்கல் பரிசு தொகுப்போட ரொக்க பணமாக உங்களுக்கு எவ்வளோ தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 5000 ரூபாய் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது, யாரெல்லாம் அதற்கான தகுதி உடையவர்கள், என்னையிலேருந்து இதற்கான டோக்கன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விநியோகிக்க போகிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பொங்கலுக்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 2026 நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால முக்கியமான சில பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்ன பொருட்களை எப்போதும் வழக்கமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்களை அதோட ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ரொக்கமும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றின தமிழக அரசு என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கம். அந்த வகையில் வரும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகை குறித்த பேச்சுகள் வெளியாகி வருகிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வருஷம் வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க. ஆனால் பணமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 2026 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனாலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா திமுக அரசாங்கம் சொன்னாங்க, இல்லை 2500 ரூபாய் பத்தாது, 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பாக கொடுக்கணும் அப்படின்னு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு. அதாவது 2026 எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த 2026 தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை மனதில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை உதவிகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2026ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸோ இந்த முறை வழக்கமான பரிசு பொருட்களுடன் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த செய்தி மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மக்களிடையே ஒரு செய்தி பரவுது அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதில் இந்த பிரம்மாண்டமான பரிசு திட்டம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த திட்டம் ஆளும் திமுக அரசின் மீது மக்கள் மத்தியில் ஒரு நேர்மையான எண்ணத்தை உருவாக்கி அவர்களின் ஆதரவை பெறுவதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 2026 மக்களை கவர்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த 5000 ரூபாய் வழங்கப்படலாம். 5000 ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பும் இலவசமாக வழங்கப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது. பண்டிகை காலங்களில் மக்கள் கைகளில் அதிக பணம் புழங்குவது மாநிலத்தின் பொருளாதார சுழற்சிக்கு ஊக்கமளிக்கும். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்கள் எந்த விதமான நிதி சுமையும் இன்றி பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாட இந்த திட்டம் வழிவகுக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நவம்பர் 15 தேதிகளிலிருந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும். அதாவது இதற்கான டோக்கன் வழங்கக்கூடிய திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறைக்கு வரும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெகா பொங்கல் திட்டம், பொங்கல் பரிசு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அட்டைதாரர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மிக முக்கியமான அம்சமாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 5000 வரை ரொக்க பணம் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது 1000 பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. இது பண்டிகை காலங்களில் மக்களின் பொருளாதார சூழலுக்கு
அதிகம் உதவும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான டோக்கன் வந்து நவம்பர் 15, 18 தேதிகளில் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு தகுதியானவர்கள், யாரெல்லாம் வந்து தகுதியற்றவர்கள், முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரிசி மற்றும் அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய அட்டைதாரர்கள், அரிசி மற்றும் சர்க்கரை வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு இந்த 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு வழங்கப்படலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் இதற்கான அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரியான அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.